Good morning. So, I think you are all ready for your examination. கரெக்டா? என்னடா சித்தார்த், ரெடி ஆயிட்டியா எக்ஸாமுக்கு? எஸ் சார், ஆயிட்டேன் சார். ஓகே. சி, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் படிச்சாச்சுன்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். எல்லாம் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு, எல்லாம் படிச்சாச்சு அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம் இருக்கக்கூடாது. படிச்சாச்சு அப்படின்ற உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிட்டே இருக்கணும், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், ஆனால் ஐ வில் கீப் ரிவைசிங். ஓகே, எனக்கு வந்து அந்த எக்ஸாமுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ராவலிங் டைமு, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு வரைக்கும் நான் புக்கை திறந்து வச்சுக்கிறது, அந்த மாதிரிலாம் அதாவது எக்ஸாமுக்கு இப்போ 1:45 தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறீங்கன்னா 1:40 கூட நீங்கள் புக்கை வச்சுன்னு இருக்கலாம் கையில். ஆனால் கடைசி நேரத்தில் போய் புதுசாக எதையும் படிக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்க ஒரு பேப்பரில் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் தனியாக படிச்சுக்கலாம். ஓகே, அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் ஏதோ ஒரு டெக்னிக்ஸ் ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கடைசி நேரத்தில் அந்த டெக்னிக்ஸ் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஆனால் புதுசாக எதையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பயப்படுறாதீங்க. எக்ஸாம் அன்னைக்கு காலையில் பார்த்த ஆர்டிபி கூட எக்ஸாமுக்கு வரலாம். அதனால நான் டைம் வேஸ்ட் பண்ண சொல்லலை, ஓகேவா? ஆனால் அந்த ஆர்டிபி அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருக்கக்கூடாது. ஆல்ரெடி பார்த்த ஆர்டிபி தான், ஒரு மாசத்துக்கு முன்னாடி 1.5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிபியா இருக்கலாம். அதை இன்னொரு தடவை வேணா நீங்க பார்க்கலாமே தவிர, புதுசா அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓ ஆர்டிபின்னு ஒன்று இருக்குதா, எம்டிபி நம்ம November 24 எம்டிபியே பார்க்க, அந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது. ஸோ நீ என்ன விஷயத்த ஆல்ரெடி பார்த்துருந்தியோ அந்த விஷயத்த அன்னைக்கு பாருங்களே தவிர, இப்போ எவனா ஒருத்தன் சொல்லுவான் டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ, எவனோ ஒரு பழைய ஃப்ரெண்டு இல்லைனா வேற அகாடமில எவனா ஒருத்தன் மெசேஜ் பண்றான், டேய் இதுதான் வருதான்டா எக்ஸாமுக்குன்னு, அந்த ஒரு அர்ஜில் படிக்க தேவையில்ல தயவு செய்து. ஓகே, 100 யூடியூப் சேனல் இருக்குது, ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, எதேச்சியா ஏதாவது ஒன்று வந்து தொலையும். உடனே அவங்க சொன்னாங்க பார்த்தியா, இனிமேல் அவங்க சொல்கிறதான் வருவாங்க. அப்படிலாம் எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்றதால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சம்டைம்ஸ் எதேச்சியா அமையும். அதனால புதுசாக எதையும் படிச்சுக்கிட்டு அந்த டைமில் அந்த ஏதோ ஒரு லூப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ஓகே, அண்ட் ஃபஸ்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் கான்ஃபிடென்ட் ஆன் எனி ஒன் எல்ஸ், ஃபஸ்ட்டு ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். எப்பவுமே கடைசி நேரத்துல யார் என்ன சொன்னாலும் இந்த எடுப்பார் கைப்பிள்ளைன்னு, யார் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு தோணும். அதை படிச்சிட்டியா, இதை படிச்சிட்டியா, அது ஒண்ணு, அது அங்க ஒண்ணு இருக்கு, அது வருமா, அந்த மாதிரிலாம் நிறைய உனக்கு வந்து காதுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து எப்படி இருக்கும்னா, எட்ட தின்னா பித்த தெளிவுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ மனசு என்னன்னா எதையோ ஒன்று தேடி அலையும், கிடைச்சிடாதா நமக்கு நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிடாதா அப்படின்லாம் தோணும். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நான் நிறைய படிச்சுட்டேன், நான் நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துட்டேன், எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் வந்து எக்ஸாம் தைரியமாக போய் எழுதிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. அண்ட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி நோ ப்ரீ டிட்டர்மைன்டு மார்க்ஸ். எல்லாருக்குமே வந்து படிக்கும்போது நான் ஒரு 80 வாங்கணும் 90 வாங்கணும்னு சொல்லுவேன். ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாளோ எக்ஸாம் அன்னைக்கோ வந்து அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கூடாது. ஓகே, மைண்டில் வந்து நான் என்னோட பெஸ்ட்டை கொண்டு போய் கொடுப்பேன். நான் இவ்வளோ நாள் படிச்சுட்டேன், 11 மாதம் படிச்சுட்டேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு கிவ் மை பெஸ்ட். உனக்கு வந்து எந்த ப்ரெஷருமே நீ எடுத்துக்காது. ஓகே, பி கூல், பி நார்மல். நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு ஒரு ஏந்து உட்காந்தா எப்படி இருப்பேன்? அலாரம் வச்சுலாம் எழுந்துக்காம, எந்த ப்ரெஷரும் இல்லை, ஒரு நார்மல் டே, நல்லா தூங்க விட்டாங்க அம்மா, நார்மலாக எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன், எப்படி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக எழுந்து உட்காந்துப்பேன். அந்த பீஸ்ஃபுல்னஸோட தான் நீ எக்ஸாமுக்கு போனமே தவிர, அன்னைக்கு எக்ஸாம் டே, என் வாழ்க்கையிலே அதுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் டே, நான் ஒரு பெரிய குத்தம் செஞ்சுட்டேன், இன்னைக்கு தீர்ப்பு வருது, அந்த தீர்ப்பு எனக்கு சாதகமாக வருமா பாதகமாக வருமா, இந்த மாதிரிலாம் நீ வந்து தேவையில்லாமல் ப்ரெஷரே எடுத்துக்க தேவையில்லை. ஓகே, ஐ ஹாவ் டன் இனஃப். ஓகே, எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோ. உனக்கு வந்து அது ஜட்ஜ்மெண்ட் டேவா இருக்கவே கூடாது. அந்த 3 மணி நேரத்தில் வந்து யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கிவ். ஓகே, நம்ம நிறைய தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் புதுசாலாம் நமக்கு ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. சரி, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு தெரியாத கொஸ்டின் ஒன்று வருதுன்னா ஃப்ளங்க் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த கொஸ்டின் எதுவுமே புதுசாக உனக்கு தோணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ற சுச்சுவேஷன் ஆக்சுவலி வரக்கூடாது.
நீ ஏதோ இது மாதிரி மாடல் நான் ஒன்று பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சம் ஒன்று போட்டிருக்கேன், இது எனக்கு ஏதோ தெரியும், ஜஸ்ட் பேர் மேல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷினை பிடிங்க ஃபர்ஸ்ட். அந்த கொஷினை பிடிச்சிட்டாலே உனக்கு ஃப்ளோ வந்துடும். ஓகேவா? புதுசு சார், எனக்கு கொஷின் பேப்பர் மொத்தமும் புதுசா இருக்கு சார் அப்படின்னா தான் லைட்டா பயம் வரும். லைட்டா அதுவும். சரியா? உங்களுக்கு தான் டெக்னிக்ஸ் இருக்குது. எப்ப எம்சிக்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியரி பேப்பர்னா ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ முடிச்சிடுங்க. சம் பேப்பர்னா 1.5 மணி நேரம் சம் போட்டதுக்கு அப்புறம் எம்சிக்யூ பண்ணுங்க. சரியா? எம்சிக்யூன்றது ஒரு வரப்பிரசாதம். இப்போ ஞாபகம் நினைச்சுக்கோங்க, எம்சிக்யூல 30 out of 30 எம்சிக்யூ வரப்பிரசாதம். இது வரைக்கும் நீங்க 3-4 சீரிஸ் டெஸ்ட் எழுத போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் எம்சிக்யூல நமக்கு மார்க் தூக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினச்சிக்கணும்னா, இந்த ஹால் இப்போ நான் உட்காந்துருக்கேன், என் கூட 40 பேர் எக்ஸாம் எடுத்துறாங்க, இந்த ஹால்லயே நான் செம்மையா படிச்சிருக்கேன், என் அளவுக்கு கண்டிப்பா இந்த ஹாலில் எவனும் படிச்சிருக்க மாட்டான். ஸோ அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும் உங்களுக்கு. எதை பத்தியும் யாரை பத்தியும் பயப்படக்கூடாது. ஒருத்தன் பெரிய பெரிய புக் வச்சிருப்பான், ஒருத்தன் நார்த் இந்தியன் புக் வச்சிருப்பான், ஒருத்தன் நம்பர் 1 அகாடமி கேலக்ஸிலேயே நம்பர் 1 அகாடமின்னு சொல்லக்கூடிய புக் வச்சிருப்பான், எல்லாம் ஒருத்தத்த வச்சிருப்பான். ஓகேவா? நீ இப்படி யோசிச்சுக்கோ, நான் படிச்ச ஸ்கூலு என் தெருலயே 4 பேருக்கு தெரியாது. ஓகேவா? அப்படிதான் உண்மை. நான் நான் படிச்ச ஸ்கூல் என் தெருலயே 4 பேர் தெரியாது. அந்த மாதிரி ஸ்கூல் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க சார்? இந்த தெருவில் அந்த முக்கில் இருக்க அந்த ஸ்கூல் தான். அப்படியா? இந்த தெருவில் முக்கில் ஒரு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு கேட்பான். அந்த தெருவில் ஸ்கூல்ல படிச்சுதான் நான் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன். அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் நெசசரி தட் யூ ஆர் ஃப்ரம் பாப்புலர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் எனி திங் லைக் தட். யூ ஆர் கான்ஃபிடென்ட், அவ்வளோதான். சரி, நான் எங்கேருந்து வந்தேன், என்னோட பின்புலம் என்ன, என்னோட அப்பா அம்மா யாரு, நான் அம்பானி பையனா பேரனா, இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ அதனால அங்க இருக்கிற யாரை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. யாரும் உனக்கு உன்னோட பெரிய ஆள் கிடையாது. அதுக்காக அவங்க சின்னாலும் சொல்ல வரல. அவங்கள பார்த்து நீ வந்து ஐயோ அவங்க அந்த புக்கை வச்சு படிச்சுன்னு இருக்காங்களே, ஏதோ இந்த புக்ல இருந்தா எக்ஸாமுக்கு வரும்னு சொல்றாங்களே, இந்தியாவே இந்த புக் தான் படிச்சுட்டு இருக்குன்றாங்களே, அப்படின்னா மொத்தம் இந்தியாவும் பாஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ வந்து நான் இன்னும் சொல்றேன், நிறைய எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை. நம்ம கையில வச்சிருக்க மெட்டீரியலோட அடுத்தவங்க கையில இருக்கிற மெட்டீரியல் ஏதோ பெட்டரானு நமக்கு தோணும். புரிஞ்சுதா? அது எல்லாருக்கும் தோணும், எனக்கும் தோணும். புரிஞ்சுதா? ஸோ எப்போயுமே நமக்கு அது வந்து நம்ம மைண்ட் அப்படிதான், குரங்கு புத்தி. அவனுக்கு நீ நல்லா படிக்கிற மாதிரி தோணும், உனக்கு அவன் நல்லா படிக்கிற மாதிரி தோணும். இந்த எக்ஸாம் ஹாலில் அதெல்லாம் தோணக்கூடாது. நான் தான் பெஸ்ட்டு, ஓகே, என்னோட புத்திசாலி இந்த ஹாலில் யாரும் கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோ. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸாம் ஹால் ப்ரெஷர். ஏன்னா இப்போ நம்ம டெய்லி பார்த்த ஆட்கள் தான் எக்ஸாம் சென்டரில் பார்க்க போறோம்னா உனக்கு ப்ரெஷர் வராது. ஆனால் எக்ஸாம் சென்டரில் 95% பசங்க நீ பார்க்க போகிறது புதுசு. ஸோ அப்போ உனக்கு ஒரு தெரியாத ஆட்கள் கூட நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் உனக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நினச்சிக்காத. நீ தனியா வீட்டில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறியோ அதே மாதிரி நினச்சிக்கோ. அந்த எக்ஸாமினரை பார்த்து பயப்படாத. அந்த எக்ஸாமினர் வந்து நம்ம பேப்பரை முதல்ல பிடிங்கிடுவாங்களோ, அவங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்காத. அந்த 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அது 15 நிமிஷம்ன்றது 10 நிமிஷமா குறைஞ்சிரும். எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துட்டு வருவாங்க, உனக்கு கொடுக்கும்போது அந்த 15 நிமிஷம்ன்றது 10 நிமிஷமா மாறிடும். அதே மாதிரி பேப்பரை முதல்ல உங்ககிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மணி அடிச்சோடனே உன்கிட்ட பேப்பர் புடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து இதெல்லாம் நீ டென்ஷனே ஆகாது. இதெல்லாம் நீ மைண்ட்ல வச்சுக்கோ. எப்பயுமே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மைண்ட்ல ஒரு எக்ஸாம் எழுதிட்டு போயிடணும். நீ நாளைக்கு நைட்டு நாளன்னைக்கு எக்ஸாம்ல என்ன நடக்கும், என்னென்ன ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் நடக்கும்ன்றத நீ ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோ. ஓகே? அப்போ இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். மேபி ஒரு சம்ல நான் ஃப்ளங்க் ஆயிட்டேன், ஒரு சம்ல உட்காந்துட்டேன், என்ன பண்ணணும்? ஸோ எக்ஸாம் ஹாலில் உனக்கு எந்த சுச்சுவேஷனுமே ஒரு புது சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா நெகட்டிவும் யோசிச்சுட்டு போயிடு. எக்ஸாம் ஹாலில் நெகட்டிவா யோசிக்கவே கூடாது. நீ எந்த சுச்சுவேஷன்லாம் எதிர்பார்க்கறியோ எல்லாத்தையும் யோசிச்சுட்டு போயிடு. அந்த சுச்சுவேஷன் நடக்கவே நடக்காது. புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? ரொம்ப அழகா சாப்பிட்டுட்டு போங்க. தயவு செய்து இந்த வயித்தை கலக்கிற மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஓகே? அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்காதீங்க. ஓரளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க, தேவையான தண்ணி குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ள தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போனா ஒரு சிப் அடிக்கணும், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. சூச்சு போகிறதுக்கு அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பாத்ரூம் வரக்கூடாது, சூச்சு வரக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் மனசு வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்தாலும் ரொம்ப நேரம் அடக்கின்னு இருக்காதீங்க. வந்துச்சுன்னா போயிட்டு வந்துருங்க, வேற வழி கிடையாது. இப்போ குளிர்காலமாக இருக்குது, நல்லா குளிருது. ஸோ சார் எனக்கு வருது சார், என்ன பண்ண முடியும், போயிட்டு தான் வர முடியும். அதனால அதை அடக்கின்லாம் உட்காந்துருக்காதீங்க. அதெல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. பாத்ரூம் எங்கே இருக்குது, உன் எக்ஸாம் நீ எழுத போகிற ஹால்லேருந்து பாத்ரூம் எவ்வளோ தூரம், அது கொஞ்சம் நீட்டாக இருக்கான்றலாம் பார்த்து வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு புது இடம், அது இடம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பாத்ரூம்லாம் அது கொஞ்சம் முன்னாடியே பார்த்து வச்சுக்கோங்க. பாய்ஸுக்கு பிரச்சனை கிடையாது அந்த விஷயம்லாம். நல்லா வேண்டிக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்து இழுத்து விடுங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சார் நம்மளெல்லாம் அறியாம என்னதான் டென்ஷன் ஃப்ரீயா நான் போய் எக்ஸாம் எழுதினாலும் ஒரு டென்ஷன் இருக்க தான் செய்யும். அப்ப என்ன பண்ணணும், நல்லா மூச்சை இழுத்து
ஒரு ஹோல்டு பண்ணி இதோட என்னோட பயம்லாம் போகுதுன்னு நினச்சினே புஷ்ஷுன்னு விடு மூச்சை, பெருமூச்சுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி இழுத்து ஹோல்ட் பண்ணி புஃப்னு விட்டுரு. ஒரு 3 தடவை விட்டீங்கன்னா பயங்கர ரிலீஃப் இருக்கும். ஓகே, டோன்ட் ஹேவ் எனி ப்ரெஷர். ஐயோ கிருஷ்ணன் சாருக்கு நான் வந்து என்ன பதில் சொல்லுவேன், நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அந்த மாதிரிலாம் எந்த ப்ரெஷருமே தேவையில்லை. ஓகே, நீ நல்லா படிச்சிருக்க, நீங்கள் எல்லாம் நல்லா எழுதுவீங்க. புரிஞ்சுதா? சின்ன வயசுல ஸ்கூல்ல வாங்கின மார்க்கோட போர்டு எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்குவோம், பார்த்திருக்கியா? உனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பயந்துருப்ப, ஆனா போர்டு எக்ஸாம் அன்னைக்கு பயந்துருக்க மாட்டேன். போர்டு எக்ஸாம் ஊரே பயமுத்தி விட்டுருக்கும். ஓகே, சும்மா இல்லாம வீட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணியிருப்பாங்க. அம்மா வந்து ஃபேனை தவிர வீட்டில் வேற எதுவுமே ஒரு காவாதுன்ற மாதிரி லைட்டு ஃபேனை தவிர எல்லாத்தையும் கட் பண்ணியிருப்பாங்க. கேபிள் கீபிள் டிவி கீவி எல்லாத்தையும். அப்புறம் எல்லார் வீட்லையும் சண்டை வேற போட்டு வருவாங்க, பாட்டு சவுண்டா கம்மியா வைங்க, பையன் படிக்கிறான் அப்படின்ட்டு, பொண்ணு படிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வம்பு எடுத்து வச்சிருப்பாங்க. சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. ஐசிஏ எக்ஸாமை கம்பேர் பண்ணாமல் போர்டு எக்ஸாம் வந்து எவ்வளவோ உனக்கு ப்ரெஷர் வந்திருக்கும், 10th 11th 12th. அதெல்லாம் இது அது கம்பேர் பண்ணால் இதெல்லாம் ஒரு ப்ரெஷரே கிடையாது. இப்போ உனக்கு மெச்சூரிட்டியும் அதிகமாகிடுச்சு, அதிக வயசாயிடுச்சு. ஸோ அதனால உனக்கு ப்ரெஷர்ன்றது ஒரு புது விஷயம் கிடையாது. ஆல்ரெடி உன் லைஃப்பில் நீ பார்த்தது தான். அந்த ப்ரெஷர்லாம் நீ ஹேண்டில் பண்ணிட்டு தான் வந்திருக்க. சில பேர் ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஃபவுண்டேஷனில் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. சில பேர் குரூப் 1 எக்ஸாம் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருப்பீங்க, குரூப் 2 மட்டும் இப்போ எழுதிருப்பீங்க. ஸோ ப்ரெஷர்ன்றது உனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டே, இட்ஸ் ஜஸ்ட் அனதர் 3 hours ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, அதனால தேவையில்லாம நீயே அதை ஏதோ போட்டு குழப்பிக்காது. சி, அந்த ஆன்சர் நல்லா வருது, நல்லா வரல, ஓகேவா? நல்லா வந்ததுன்னா ஓகே, சந்தோஷம். நல்லா வரலையா, அடுத்த செம்ம பார்ப்போம். சம்டைம்ஸ் இப்படி இருக்கும்டா, 70 மார்க் தான் நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் சார். ஓகே, போதும். எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அடுத்த டெஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஓகே, அதாவது நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நான் சொதப்பிட்டேன்னா அடுத்த சப்ஜெக்ட்ல காம்பன்சேட் பண்ணு. சி, லைஃப்பை ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய டைம் இது. ஓகே, ரொம்ப தியரட்டிக்கலாக யோசிக்கக்கூடாது இனிமே. அவ்வளோதான், முடிஞ்சு. தியரட்டிக்கலாக யோசிக்கிற டைம்லாம் முடிஞ்சு. இனிமே வந்து ஃபுல்லாக கேல்குலேஷன் தான் ஓட்டணும். சரி, ஓகே, அதில் வந்து ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 65 மார்க் வராது, 60 மார்க் மேலே வராது, 50 மார்க் மேலே வராது. சரி, ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் போவோம். இப்போ என்ன, நான் அக்ரிகேட்டுக்கு பண்ணணும். அக்ரிகேட் எப்படி நான் யோசிக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக யோசி. டோன்ட் பி எமோஷ்னல். ஓகேவா? இப்போ வந்து உன்னோட இன்டெலிஜென்ட் பிளேஸாக வைட்டல் ரோல். இப்போ வந்து உனக்கு எமோஷனுக்குலாம் இனிமேல் உனக்கு டைமே கிடையாது. ஐயோ சரியா எழுதலன்னு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது, அதை வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது. ஓகே, ஒரு சம் இப்போ நீ போர்டில் விட்டு கொடுக்கணும். இப்போ நான் எவ்வளோ நல்லா படித்தேன், எனக்கு இந்த சம் வரலையேன்னா யோசிக்கக்கூடாது. சம் வரல, 15 மார்க் போச்சு, இப்போ மீதி 85 மார்க் நல்லா எழுதுவோம். ஓகே, 80 மார்க் தான் வரப்போகுது இனிமேல். இந்த 20 மார்க் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி ப்ராக்டிக்கலாக யோசி. போதும் அப்படின்னு யோசி. அப்போ போயிட்டு ஐயோ விட்றனே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. சி, நீ என்னத்தையும் எழுது, ஆனால் அதான் கான்ஃபிடென்ட்டாக எழுது. 55 மார்க் எழுதினாலும் சார் 55 மார்க் எழுதிருக்கேன் சார், 55 மார்க் வரும் சார். இந்த ஃபவுண்டேஷன் மேக்ஸை சொல்லுவீங்க தெரியுமா, 60 மார்க் தான் சார் அட்டன் பண்ணியிருக்கேன், 54 மார்க் வந்துடும் சார்னுவான். எப்பட்றானா வாங்கி காட்டுவான். அந்த மாதிரி பி கான்ஃபிடென்ட். எல்லாத்தையும் எழுதி சொதப்பணும்னு அவசியமே கிடையாது. எழுதுறத கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க. சரி, என்னவாவது எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு திருப்பி அதை பற்றி யோசிக்காதீங்க. ஓகே, நான் நல்லா படிச்சிருக்கேன், இன்னும் பண்ணியிருக்கலாம் சார், பண்ணலை சார், ஐயோ அந்த மாதிரி அழலாம் கூடாது. 5 மணிக்கு எழுதி முடிச்சிட்டியா, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். வெளில வந்துட்டு, சார் நான் நல்லா எழுதியிருக்கேன், நான் நல்லா எழுதலை, இந்த மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பேப்பர் டஃப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான், அதோட முடிச்சு. அதோட அந்த சப்ஜெக்ட் ஓவர். திருப்பி அந்த சப்ஜெக்ட் பற்றி யோசிக்கூடாது. வீட்டுக்கு போகும்போது லா புக் எடுக்கும்போது அக்கௌண்ட்ஸை யோசிக்கிறது, டாக்ஸ் புக் எடுக்கும்போது லாவை யோசிக்கிறது, காஸ்டிங் புக் எடுக்கும்போது டேக்ஸ் யோசிக்கிறது, நோ நத்திங். புரிஞ்சுதா? அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போது செம்ம கான்ஃபிடென்ட்டாக எழுதணும். லாஸ்ட் எக்ஸாம் போது அப்பாடி இதோட முடிஞ்சிடான்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நடுவில் இருக்கிற எக்ஸாம் தான் கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஓகே, அந்த டைமில் மட்டும் யூ பி ஃபோக்கஸ்ட். இன்னும் கொஞ்ச நாள் தான், இது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நினச்சிக்கோங்க. நீ எதிர்பார்க்குற பேப்பர், நீ எதிர்பார்க்குற கொஸ்டின்லாம் வரும்னு நினைக்காதீங்க. அது வந்து உங்களை கொன்னுடும். அது வரலன்னா அது உடஞ்சிரும். அதனால டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் அண்ட் கோ ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகே, என்ன கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் எனக்கு அது ஈஸியாக இருக்கும்னு வேணா நினச்சிக்க. இந்த கொஸ்டின் எக்ஸாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிக்காது. புரிஞ்சுதா? டைம்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்க. டைம் இல்லை டைம் இல்லைன்னு வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் எனக்கு சொல்லி சொல்லி எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சு. ஓகே, இல்லைன்னா ஃப்ரேம் பண்ணிடு. 80 மார்க் தான் நான் எழுதுவேன், 78 மார்க் தான் நான் எழுதுவேன்றதை முன்னாடியே ஃப்ரேம் பண்ணிடுங்க.
எழுதும் போது எழுதி முடிக்கும் போது உனக்கு அப்பாடி நம்ம நினச்சதை எழுதிட்டோம்டா, அவ்வளோதான். புரியுதா இல்லையா? எதையோ ஒன்று நினச்சி எதோ எழுதி சொதப்பி உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நீ வெளில வந்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் நீ நல்லா பண்ண மாட்டேன். அதனால கீப் யுவர் மைண்டும் ஃப்ளெக்சிபிள். நம்ம ஆடிட் பிளானிங்ல படிப்போம்ல, ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ஓகே, அந்த சுச்சுவேஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அன்னைக்கு பார்த்துக்குங்க. சரியா? யாராக இருந்தாலும் எனக்கு இது மட்டும் தான் எனக்கு தேவை சார், நான் பயந்துட்டேன், நான் வந்து இந்த ஃபேனு கீழே உட்காந்தா கூட எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு, ஐ ஹவ் நாட் கிவன் மை பெஸ்ட், இந்த மாதிரிலாம் எனக்கு வார்த்தை வேணவே வேணும். சார் எனக்கு 80 மார்க் தெரிஞ்சு அந்த 80 மார்க் நல்லா எழுதிட்டேன் சார், 20 மார்க் விட்டா சார், அது கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஒரு சப்ஜெக்ட்ல விட்டா இன்னொரு சப்ஜெக்ட்ல பிடிச்சிடலாம், அது மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஜெக்ட்ல விட்டா இன்னொரு சப்ஜெக்ட்ல பிடிச்சிடலாம். அதனால அழுதுட்டுலாம் புலம்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. டோன்ட் பி எமோஷனல், பி ப்ராக்டிக்கல், பி இன்டெலிஜென்ட். எவனாவது ஏதாவது புசு புசு எனக்கு அதை காட்டு இதை காட்டுன்னு எவனா சொன்னா தயவு செய்து திரும்பி கூட பார்க்காத. ப்ரோ இது என் லைஃப் ப்ரோ, சாரி ப்ரோ, அவ்வளோதான். ஓகே, இந்த மனிதாபிமானம்லாம் வந்து அங்கே பார்க்கக்கூடாது. வேணா ஒரு பேனா கொடுத்து ஏன்னா ஹெல்ப் பண்ணலாம். உன் பேனா எழுதலையா, இந்த என்கிட்ட ஒரு 3 பேனா எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த ஒரு பேனா கொடுக்குறேன்றானா அந்த அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணலாமே தவிர இந்த புஸ் புஸ் இந்த ஏன்னா ஏபிசிடி வேற இல்லை இப்போ. சரி, முன்னாடிலாம் பேப்பர்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது, இப்போலாம் ஏபிசிடி தானே. அந்த செகண்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்பான் எவனா ஒருத்தன். சரி, சிட்டியில் கேட்கறது கஷ்டம், டவுனில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அதனால பி ஃபோக்கஸ். டே நீ வேற, சி உனக்கு புரிஞ்சுக்கோ, நெகட்டிவாக மட்டும் பேசவே பேசாத. நானே ஃபெயில் ஆகிற பையன் என்கிட்ட போய் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, சி என்னோட கொள்கை கோட்பாடு, நான் வந்து யாருக்கும் காட்டுறதும் கிடையாது, நான் வந்து யார்ட்டையும் கேட்கறதும் கிடையாது. இப்போ ஒருத்தன் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாமான்னு கேட்பான் பக்கத்தில். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கேரக்டர்ஸ்லாம் வரும். டேய் சிஏடா என்னடா நீங்கள் ஏதோ 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் மாதிரி பேசினீங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், பேட் எடுத்துகிட்டு போகலாமா எக்ஸாமுக்கு. பேட்லாம் எடுத்துகிட்டு போகலாம், பேட் எடுத்துகிட்டு போகலாம். செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஆஃப் பண்ணி வச்சுருங்க செல்ஃபோனை. ஓகே, ஆன் பண்ணிலாம் வச்சுக்காதீங்க, ஆஃப் பண்ணி வச்சுருங்க செல்ஃபோனை. பேரண்ட்ஸ் கூட வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருங்க செல்ஃபோனை. சி பேரண்ட்ஸ்லாம் வர மாட்டாங்க சார், எனக்கு வயசாயிடுச்சு 19 20 வயசு ஆகிப்போச்சு, இனிமேல் பேரண்ட்ஸ்லாம் வர மாட்டாங்க சார்னா பிரச்சனை கிடையாது. பட் பேரண்ட்ஸ் வந்தால் சந்தோஷம், அது ஏதோ ஒரு கடைசி நேரத்தில் அவங்க வந்தால் கொஞ்சம் ஒரு 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 கம்ஃபர்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சில பேர் வீட்டில் பேரண்ட்ஸ் வருவாங்க, அவங்க வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க வேணாம்லாம் சொல்லாதீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது அவங்க தான் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, பக்கு பக்கு பக்குன்னு உட்காந்து ப்ரே பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. சில பேரண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீ தப்பே சொல்ல முடியாது. சரி, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா பைஸ் போடா போடா போய் எழுதிடாடா அப்படின்னுவாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, பார்த்து எழுதுறா அப்படின்னுவாங்க. அம்மா பக்கத்தில் பார்த்து எழுதினா பிடிச்சி போயிடுவாங்கம்மா அப்படின்னா, அந்த பார்த்து இல்லடா, அந்த மாதிரி எக்ஸாம் எக்ஸாம் போகும்போது கூட நான் காமெடி பண்ணிட்டு போகணும்னு வச்சுக்கோயேன். சி பிகாஸ் எனக்கு வந்து அதெல்லாம் தான் என்னை ரிலீஃப் பண்ணுதுன்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி நம்ம பசங்க யாராவது எக்ஸாம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹாய்னா ஹை பைனா பை, அவ்வளோதான். அவங்க கூட பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுலாம் கூடாது. ஹாய்டா நல்லா எழுதினியா, நல்லா எழுதினா, அவ்வளோதான். அண்ட் பாசிட்டிவாகவே யோசிங்க. எப்போயுமே எக்ஸாம்கிட்ட வந்துட்டு எவனாவது கண்ணு வச்சிருவான்னு சொல்லிட்டு நெகட்டிவ்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. பழிச்சிட்டு கிழிச்சிட்டு போகுது, அது வேற பிரச்சனை. ஏன்னா பாசிட்டிவா வந்து பழிச்சா பரவாயில்ல, நெகட்டிவ் தான் நம்ம ஊர்ல பக்கு பக்குன்னு பழிக்குது எக்ஸாம் ஹாலில் வரும்போது. யாராவது ஒருத்தர் நான் நல்லாவே எழுதல, நான் ஃபெயில் ஆகிடும், நல்லா தான் எழுதியிருப்பாங்க, நான் ஃபெயில் ஆயிடுனா அப்படியா, ஃபெயில் தான் வேணுமா, ஃபெயில் வச்சுக்கொண்டுருவாங்க. அதனால தான் மார்க்லாம் சொல்லும்போது ரொம்ப கம்மியான மார்க்லாம் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன். அது இவ்வளோ சும்மா கம்மியாக சொல்றது. இந்த வந்து நம்மளே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக 50 வந்து 50 50 தான் சார் வரும், 75 மார்க் வாங்கியிருப்பான், 50 தான் சார் வரும் அப்படின்ற மாதிரி பேசுவான். அதெல்லாம் ஒத்துக்கவே சி, டோன்ட் திங்க் நெகட்டிவ்லி. ஓகேவா? பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி வேல்யூவேஷன் பண்ணணும்ன்றது தெரியும், இந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் வரும்ன்றது தெரியும். சி அது ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, எப்படி அவன் அக்ரிகேட்டை மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ 2 குரூப் எழுத போகிறவன் ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஒரு 35 மார்க் 40 மார்க் அக்ரிகேட் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான்னா அவனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குரூப் மட்டும் தான் எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னா அவன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 175 to 180 வர மாதிரி எழுதினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இப்போ செகண்ட் குரூப்புக்கு எனக்கு எவ்வளோ அக்ரிகேட் தேவை, மினிமம் 35 மார்க் அக்ரிகேட் தேவை, 35 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் குரூப்பில். அப்போ செகண்ட் குரூப் என்னால் பாஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் எக்ஸாம் எழுதுறியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நல்லா எழுதிட்டியா, அக்கௌண்ட்ஸ் நல்லா எழுதிட்டியா, அக்கௌண்ட்ஸில் ஒரு 60 65 வந்துச்சுன்னா சம்பந்தம். ஓகே, ப்ளஸ் ரெண்டாவது எக்ஸாம்ஷன் எடுத்துட்டா முடிஞ்ச வரைக்கும் பேப்பர் குறைக்கலாம். சி ஒரு பேப்பர் நான் மகா மட்டமாக சொதப்பிட்டேன் அப்படின்னா கூட அடுத்த 2 பேப்பர் எக்ஸாம்ஷன் எடுத்துட்டு போயிடு. அப்போ நீ அப்புறம் எழுதினாலும் செகண்ட் குரூப்பும் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் எழுதினா மட்டும் போதும், அந்த மாதிரி யோசி. ஸோ பேப்பரை குறைக்க ட்ரை பண்ணு. ஓகேவா? ஸோ ஹேவ் லைக் நோ மல்டிபிள் பிளானை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, இது பண்ணால் இப்படி, இப்படி பண்ணால் இப்படி. ஸோ இனிமேல் பிளானிங் தான், இனிமேல் எக்ஸிக்யூஷன் தானே தவிர எமோஷனே இங்கே கிடையாது. ஓகே, நல்லா சாமியை வேண்டிக்கிங்க. சாமி எதுக்காக வேண்டிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து எந்த விதமான கெட்ட சுச்சுவேஷன் நடந்துடக்கூடாது. என் எக்ஸாமினர் உருன்னு என்னையே பார்த்துன்னு வச்சுக்கோ, எதையோ நான் ஏதோ ஏதோ பண்ணுறேன் தப்பு பண்ணுற மாதிரி என்னையே பார்த்துதான் நமக்கு பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்ட சுச்சுவேஷன் எதுவும் வரக்கூடாது. போகும்போது பஸ்ஸு கிடைக்காது, பஸ்ஸு நமக்கு மட்டும் லேட்டாக வரும், இந்த மாதிரி எதுவும் சுச்சுவேஷன் வரக்கூடாது. வயிற்று வலி, தலைவலி, சளி, ஃபீவர், இந்த மாதிரி எதுவும் எக்ஸாமுக்கு முன்னாடி வரக்கூடாது.
எக்ஸாம் முன்னாடின்னு இல்லை, அந்த சில நாட்கள் என்னி வரைக்கும் எக்ஸாம் இருக்குதோ அந்த நாட்கள் வரக்கூடாது. ஏன்னா ஊரெல்லாம் ஃபீவர்ன்றாங்க, ஏதோ புதுசா வைரஸ்ன்றாங்க. என்னத்தையாவது டேய் எல்லாம் ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கடா, ஏன்டா இப்போ வந்து வரிசையா கட்டி நிக்கிறீங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி. நடுப்புற வேற பொங்கல் வேற வருது. ம். ஊரே கொண்டாடின்னு இருக்கோம். அங்கங்க ஸ்பீக்கர் போட்டு விழா வச்சுன்னு இருப்பாங்க. எல்லாம் நமக்கு தான் வரும், நம்ம எல்லாம் பார்க்க கூட முடியாது. நான்லாம் எக்ஸாம் எழுதும்போது தீபாவளி வந்துடும் நடுப்புற. ஐயோ, ஊரே வெடிச்சுன்னு இருக்கும், காதை மூடி படிக்கணும். இந்த மாதிரி நமக்கு நம்ம நேரம் தான் எல்லாம் வச்ச வச்சன்னு வந்து நிற்கும். ஸ்டே ஃபோக்கஸ். இதுலலாம் தான் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். நீங்க எவ்வளோ ஸ்டபனா இருக்கீங்க. பொங்கல் வீட்டில் பொங்கலோ பொங்கல் சொல்லணுமா, அழகா போய் 1/2 hour பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு வந்து படிங்க. நான் இல்லை இல்லை நான் பொங்கலோ பொங்கல்லாம் சொல்ல மாட்டேன், நான் காலைல ஏஞ்சதுலேருந்து படிப்பேன், ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சி ஒரு 1/2 hour to 40 minutes உனக்கு பொங்கலோ பொங்கல் சொல்றதுனால இன்னும் ஆயிட போறது இல்லை. ஏன்னா நீ இனஃபா படிச்சுட்ட. புரிஞ்சுதா இல்லையா? நீ கரெக்டா பிளான் பண்ணினா மொத்த சப்ஜெக்டையும் 3/4 நாள்ல படிக்க முடியும் உன்னால. அதனால மேபி டேக்ஸுக்கு மட்டும் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு மைண்ட் செட் தான். என்னத்த படிச்சிருக்கியோ அதான் இப்போ எக்ஸாம் எழுத முடியும். இதுமாதிரி புதுசாலாம் எதுவும் படிக்க முடியாதுன்னு வச்சுக்கோ. ஆனால் ரிவைஸ் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அந்த 1.5 நாள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அட்லீஸ்ட் எல்லா பேஜையும் ஒரு தடவை நீ கண்ணில் பார்த்துடணும் சும்மா. ஏன்னா உன் மனசு அப்போ தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ரிவைஸ் பண்ணுறது இட்ஸ் அ வைட்டல் ரூல். ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணாமல், சார் நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சதை வச்சு எக்ஸாம் எழுத சொன்னீங்க அப்படி நான் புதுசாக எதையும் படிக்க வேணாம்னு தான் சொல்கிறேனே தவிர ரிவைஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. ஸோ அந்த 1.5 நாளில் எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ ரிவைஸ் பண்ணுங்க. ஆனால் ஃபீல் பண்ணாதீங்க ஐயோ இதை படிக்கலையே ஐயோ அதை படிக்கலேன்னு. ஏன்னா ஃபீல் பண்ணிட்டா மைண்டில் ஏறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சினே இருப்பீங்க, அதே நினச்சினே இருப்பீங்க, ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. So you should have a satisfied mind. Yes, I have done enough. I have studied enough. I have prepared enough. I will write well. ஓகே. பேனாவை நிறைய செக் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு 2 பேனா வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க. ஓஎம்ஆர்லாம் பென்சிலில் ஷேட் பண்ணுங்க. இப்போ நம்ம மார்க் டெஸ்ட் எழுதும்போது நான் வந்து அந்த ஏபிசிடியை வந்து ஆன்சர் பேப்பரில் எழுத சொல்லியிருப்பேன். அங்கே போய் அது மாதிரிலாம் எழுதி வச்சிடாதீங்க. இதில் வரவே கூடாது. இந்த மெயின் எக்ஸாம் பேப்பரில் எம்சிக்யூ வரவே கூடாது. ஒன்லி ஓஎம்ஆரில் தான் எம்சிக்யூ வரணும். ஷேடு பண்ணுறது ஏபிசிடியை பென்சில்லையே ஷேடு பண்ணுங்க. ரோல் நம்பர் மட்டும் பேனாவில் போடுங்க. ஓகே, உங்களுக்கு அட்மிட் கார்டெலாம் வந்திருக்கும். ரோல் நம்பர் 2 தடவை எழுதி பாருங்க. ஸோ அட்மிட் கார்டு, அதாவது அந்த ரோல் நம்பர் எழுதும்போது அது ஒரு டப்பா கொடுத்துருப்பான். ஃபர்ஸ்ட் நம்பரில் எழுதணும், அதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஆரில் ஷீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முன்னாடியே இப்போ ஓஎம்ஆர் ஷீட் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு போங்க. சரியா? ஸோ பார்கோட் ஸ்டிக்கர் ஒட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அட்டண்டன்ஸ் வந்ததுக்கு பார்கோட் ஸ்டிக்கரை பிச்சு ஒட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு சைன் போட சொல்லுவாங்க. அவங்க ஒரு பெருசாக ஒரு ஷீட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் பார்கோட் ஸ்டிக்கர் எடுத்து உன்னோட ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒட்டிட்டு அதில் நீ சைன் போடணும், அட்டண்டன்ஸ்னுவாங்க. இதெல்லாம் மனகாலம் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து ப்ரூஃப் தட் யூ ஹவ் அட்டெண்டட் தி எக்ஸாமினேஷன். சரியா? அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட்டில் அவங்க ஒரு சைன் போடுறேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு தடவை சைன் போடுறதா ஹால் டிக்கெட் கொடுத்து சைன் வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஹால் டிக்கெட்டு ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துட்டா போதும். வேணா 1க்கு 2 காப்பி கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூட வந்து ஐடி ப்ரூஃப் மட்டும் எடுத்துப்போம். உங்களோட ஆதார் கார்டோ இல்லைனா ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் மட்டும் கூட ஒன்று வச்சுக்கோங்க. கேட்க மாட்டாங்க, அட்மிட் கார்டே போதும், எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஏதாவது கேட்டாங்கன்னா கூட ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? பென்சில் பாக்ஸாக வச்சுருந்தீங்கன்னா பென்சில் பாக்ஸை திறந்து வச்சுருங்க. எனக்கு பாஸ்ட் 2 நாளாக ஃபீவர் தான் சார் அப்படின்னா, ஆமாம் இதுதான் இருக்கும். அது வந்து இப்போ வந்துட்டு போயிட்டோம். எக்ஸாம் அன்னைக்கு வரத்தார். இப்போ இன்னையோட எக்ஸாம் போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் இந்த 1.5 நாள் ஃப்ரீயாக இருக்குல்ல. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, இன்னைக்கு ஒரு 1/2 நாள் இருக்குல்ல. இது முடிச்சுட்டு எக்ஸாம் நடுப்புற ஃபீவர் வரக்கூடாது. புரிஞ்சுதா? ப்ளஸ் உனக்கு இப்போ செகண்ட் குரூப் தானே உனக்கு, 2 பேப்பர் தானே. அப்புறம் என்ன, நீ எல்லாம் பயப்படவே தேவையில்ல. ஸோ தைரியமாக இருங்க. ஏதாவது பயந்தோன்னா எனக்கு பஸ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு, நானே கால் பண்ணி சொல்கிறேன், பேசுகிறேன். யாராவது பயமாக இருக்குது சார் அப்படின்னா இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணு. அதுக்காக அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதீங்க. சார் சார் எனக்கு பயமாக இருக்குது சார், நைட்டு ஏந்தா சூச்சு போவே பயமாக இருக்குது சார் அப்படிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது. சும்மா ஏதாவது சொன்னால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் மார்க்ஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ ஈஸி பேப்பர். இட்ஸ் சிஏ. சரியா? சிஏக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. எல்லாரும் பாஸ் ஆனால் அப்புறம் என்ன சிஏ? ஸோ சிஏக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பேப்பர் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான பேப்பர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேபி சம்டைம்ஸ் வரலாம், ஃபர்ஸ்ட் பேப்பரே ஈஸியாக இருக்கலாம். ஓகே, அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தோடனே உடனே அதுதான் லா வந்து அப்படிலாம் கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு லாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெமா, ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சு இதை முடிச்சு விட்ருங்க. கொஸ்டின் பேங்க் எடுத்து இதை முடிச்சு விட்ருங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா கம்பெனிஸ் ஆக்ட் நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பீங்க எல்லாருமே. ஸோ அதையே திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. எது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி திராவையாக இருக்கோ அதை படிச்சு முடிச்சிடணும். அதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஆர்டிபி 2 எம்டிபி பார்த்துட்டு போயிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் எம்டிபிக்கு முன்னாடி ஒரு தடவை சஜஸ்ட் ஆன்சர் பார்த்துருப்பாங்க, அதாவது பாஸ்ட் ஐசிஏ எக்ஸாம் பேப்பர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா எம்டிபிலாம் ரொம்ப சப்பையாக இருக்கும். ஓகே, அதனால் அதை வச்சுட்டுலாம் நீ ஒரு டிசைட் பண்ணாது. ஆனால் எம்டிபியில் ஒரு கொஷின் கஷ்டமாக இருக்கும். அது என்ன கொஷின்றதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்து வச்சிருக்கணும்.
ஓ இந்த எம்டிபியில் இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இந்த எம்டிபியில் விஷயம், மிச்சம் எந்த கொஸ்டினுமே விஷயமே இல்லை, மிச்சம் எல்லா கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின். அப்போ அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போயிடும். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுன்னா அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகே. அண்ட் கேல்குலேட்டர்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கேல்குலேட்டர் நல்லா ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா ஒன்றுக்கு 2 கேல்குலேட்டர் கூட வச்சுக்கோங்க. ஒரு 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 பிரச்சனைக்காக தேவைப்பட்டதுன்னா வச்சுக்கோங்க. பேட் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, வாட்ச் எடுத்துக்கோங்க, ஹால் டிக்கெட் 2 பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, இது எல்லாமே நம்ம எக்ஸாம் முன்னால் எடுத்துகிட்டு போகிறோமான்ட்டு. ஸ்கேல் வச்சுக்கோங்க. சில பேர்லாம் ப்ரெசன்டேஷன் மொக்கையாக பண்ணுறீங்க, கோடெல்லாம் போடாமல். கோடெல்லாம் போடுங்க, கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரியா? கிவ் யுவர் பெஸ்ட், லெட் த காட் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட். சரியா? அதனால் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு சென்ட் மீ அ பாசிட்டிவ் மெசேஜ். ஐ வில் ப்ரே ஃபார் யூ. சரியா? சியூடா. பபாய் 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 பாய். ஒருத்தரும் நான் தனியாக கூப்பிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம் தான் நினச்சேன், சரி சொல்லிடுவோம். அபிநயா, சார். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். நல்லா எழுது. அபிஷேக், சார். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. தேங்க்யூ சார். அனிகீர்த்தனா, சார். இந்த தடவை முடிச்சிடணும். ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். அனுசையா, எஸ் சார். நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். புவனேஷ், சார். நல்லா எழுதுடா. ஆல் தி பெஸ்ட்ரா. எஸ் சார். தேங்க்யூ சார். எஸ். தன்யா, எஸ் சார். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. ஓகே சார். தர்ஷன், சார். பெஸ்ட், கான்ஃபிடென்ட்டா எழுது. தேங்க். தர்ஷினி, சார். ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா எழுது, சூப்பரா எழுது. தேங்க்யூ சார். திவ்யா விஎன், சார். ஐ வாண்ட் தட் ஃபவுண்டேஷன் லெவல் திவ்யா விஎன், பட் நான் ஒரு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இலக்கியா, சார். ஹெல்த்தையும் பார்த்துக்கோ, எக்ஸாமும் நல்லா படிச்சு நல்லா எழுது. எஸ் சார். தேங்க்யூ சார். ஈஸ்வரன், சார். என்ன படிச்சிருக்கியோ படிச்ச வரைக்கும் நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஐ வில் ப்ரே ஃபார் யூ. சார். இவான்ஸ், எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கமிதா, சார். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். குரு பிரசாத், சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹரிணி ஸ்ரீ, சார். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. எஸ் சார். தேங்க்யூ. ஹேமா பி, Yes, sir. ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா எழுதுமா. Thank you, sir. கபிலன், எஸ் சார். ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுடா. கிருஷ்ணபிரியா, ஆல் தி Yes, பெஸ்ட். sir. Thank you. மதுமிதா, எஸ் சார். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். முகமது இர்ஃபான், சார். ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூ சார். மோனிஷா சுரேஷ், சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். முத்து, சார். ஆல் தி பெஸ்ட்ரா. ஓகே சார். ஓகே தேங்க்ஸ். நல்லா எழுது. என்ன உங்க அப்பா உங்க ஓகே மேல சார். எக்கச்சக்கமா நம்பிக்கை வச்சிருக்காரு. எழுதிருங்க சார். நிஷா, சார். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். நிதின், சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சூப்பரா எழுதுண்ணா. கண்டிப்பா சார். நித்யஸ்ரீ, Sir. ஆல் தி பெஸ்ட்மா. Thank you, நாளைக்கு sir. வைகுண்ட ஏகாதசி, காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. கண்டிப்பா சார். பிரவீன், சார். ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்யூ சார். ராமநாராயணா, கேக்குதா சார்? கிவ் யுவர் பெஸ்ட். எஸ் சார். நல்லா எழுது. எஸ் சார். ஆண்டவன் மிச்சத்தை பார்த்துக்கிட்டோம். அவன் மேல பாரத்தை போட்டு தான் எக்ஸாம் எழுதுறேன் சார். சந்தியா, ஆல் தி பெஸ்ட் சந்தியா, நல்லா எழுது. சஞ்சனா,
Sir. All the best. Perform well. Thank you. Sanjay Swami, Yes, sir. all the best ரா. Okay. நல்லா எழுது, ஜாலியா எழுது. பண்றேன் நீ சார். தான் ஒரு டோன்ட் கேர் மாஸ்டர் ஆச்சே. இல்ல சார். நல்லா எழுது. சத்யநாராயணா, Sir. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. Thank you, sir. சோபிதா, Sir. ஆல் தி பெஸ்ட்மா. Thank you, sir. ஸ்ரீனிவாசன், Yes. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. சித்தார்த், Yes, sir. ஆல் தி பெஸ்ட். Yes, sir. Thank you, sir. சிவதனுஷ், Sir. உனக்காக என்னோட எக்ஸ்ட்ரா ப்ரேயர்ஸ்டா. Thank you, sir. சரியா? Thank you. திஸ் டைம் யூ ஷுட் ஷியோர்லி கிளியர். Sure. எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க. நான் வேண்டிக்கிறேன் உனக்காக எக்ஸ்ட்ராவா. எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன், உனக்காக எக்ஸ்ட்ரா வேண்டிக்கிறேன். Thank you. ஸ்ரீநிதி காலமேகம், Sir. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. Okay, sir. Thank you, sir. சுப்பிரமணி, Yes, sir. இந்த தடவை கிளியர் பண்ணிடணும். Sir. Thank you, sir. நல்லா நானும் வேண்டிக்கிறேன் உனக்காக. நல்லா Thank you. படிக்கிற, எக்ஸ்ட்ராடினரி படிக்கிற. இந்த தடவை ஏதோ சப்ஜெக்ட்லாம் 70 மார்க்ஸ் ப்ளஸ்லாம் வாங்கியிருந்தேன். நான் கரெக்ஷன் பண்ணும்போது டாப்பர்லாம் இருந்தேன். நல்லா எழுது. Sir. சரியா? Thank you. ஐசிஏ வந்து இந்த பையனையா இதுக்கு முன்னாடி நான் ஃபெயில் பண்ணி விட்டேன்னு அவங்களே வெக்க பண்ணணும். ஓகேவா? நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. சுஜிதா, Sir. ஆல் ஐஸ் ஆன் சுஜிதா. ஓகே. ஸோ உனக்காக நான் எக்ஸ்ட்ரா போய் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ பாஸ் பண்ணினா எனக்கே அப்படியே பெருமையாக இருக்கும். பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி. நீ பாஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட். Thank you so much. சூர்யா, Yes, sir. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. Thank you, sir. தஸ்லீமா, Yes. கலக்கிட்டு வா. Okay, sir. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. உமா, Yes, sir. கலக்கணும். ஓகேவா? கண்டிப்பாங்க சார். உமாவோட ஒரு மீட்டிங் நான் வைக்கணும். எஸ் சார். கண்டிப்பாங்க சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். வேந்தன், Sir. நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். Thank you. பயப்படவே கூடாது. Yes, sir. பயமறியான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். Okay. ஆக்சுவலி நீ பாஸ் ஆயிடுறடா. முட்டி மோதி உனக்கு அக்ரிகேட் வந்துடுது. கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுது. சரியா? கண்டிப்பா. விக்னேஸ்வரன், Sir. ஆல் தி பெஸ்ட்ரா. Thanks, sir. ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தேன். என்ன மெசேஜ் பண்ணியிருந்த குரூப்ல? சார் இப்ப டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஜனவரி மார்க் டெஸ்ட் பேப்பர் வச்சிங்களா சார்? அக்கௌண்ட்ஸ்க்கும் இது லாக்கும் மேக்ஸ்க்கும் சரி. டாக்ஸ்க்கும். இது ஐ மீன் அக்கௌண்ட்ஸுக்கு இருந்தா கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க சார். என்னடா சொல்றான் அவன்? ஓ, ஐசிஏவோட மார்க் டெஸ்ட் பேப்பர் கேக்குறியா? ஐசிஐ ஏய் மார்க் குரு ஐசிஏவோட மார்க் டெஸ்ட் பேப்பர் வேணுமாண்டா? அவனுக்கு அமுச்சு விட்றா. சரி, ஓகே சார். இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு சார். அப்படியே அமுச்சு விட்ரு. ஏண்டா ஐசிஏ மார்க் டெஸ்ட் பேப்பர் உனக்கு டவுன்லோட் பண்ண தெரியாதாடா? நீ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி வந்தானடா. 2025 பேப்பர் கிடைக்கல சார். அதான் சார். ஏன் கிடைக்காது? ஸ்டூபிட் ஃபாலோ. உள்ள வாஸ் நாலேஜ் போர்ட்டல்ல லாகின் பண்ணி எடுக்கணும் அதை. ஐயோ, அட்லீஸ்ட் நீ அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா எப்படி எடுக்கணும்ட்டு. அவனே போய் எடுக்கணும். நீ அனுப்பாத அவனுக்கு. ஐ திங்க் அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி எடுக்கணும்னு மட்டும். இதுக்குள்ள போ, இதை போய் அமுக்கு, இதை உன் எஸ்ஆர்ஆர் நம்பர் போடு அப்படின்னு சொல்லித்தான் அவனுக்கு. நீ அப்படியே குரூப்லேயே போட்டுரு. அவனும் கற்றுக்கிட்டோம். சரி, அடுத்தது விஜயன். சார். ஸ்ட்ராட்டஜி தான் முன்னாடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி. ஃபர்ஸ்ட் குரூப்பாக கலக்கிடணும். ஓகே சார். சரியா? செகண்ட் குரூப்பில் காஸ்டிங் எக்ஸாம்ஷன் வாங்கிடணும். மிச்சதை ஐசிஐ பார்த்துக்கோ. ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இந்த தடவை உன்னோட ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஹையஸ்ட் மார்க் லால இருக்கணும். ஓகே சார். அதுதான் உன் தம்பிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். டேய், ஃபவுண்டேஷன் தான் கஷ்டப்படுறா, இன்டர்வியூ ஈஸி போடுறா அப்படின்னு உன் தம்பி ரெடி ஆயிடுவான். ஓகே, அடுத்தது விஷ்ணுபிரியா. சார். ஆல் தி பெஸ்ட்மா, நல்லா எழுது. தேங்க்யூ சார்.
யோகலக்ஷ்மி சார் ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுது. தேங்க்யூ சார். சுமனா சார் ஆல் தி பெஸ்ட், ட்ரை யுவர் பெஸ்ட், ஓகே கிவ் யுவர் பெஸ்ட். ஓகே, அக்ரிகேட்டுக்கு மட்டும் ப்ரே பண்ணிக்கோ. ஓகே எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் ஆகிடுவேன், அக்ரிகேட் தான். ஸோ அக்ரிகேட்டுக்கு ப்ரே பண்ணிக்கோ. மேபி உன் நேரம் கரெக்டாக நீ பச்சை சம்பளம் வந்ததுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், பார்க்கலாம். தேங்க்யூ சரியா? ஆல் தி பெஸ்ட் கைஸ், see you. எனக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பார்ப்போம். பாய், see you.